Example 1.39 chemical equation Gaussian elimination methodல பேலன்ஸ் பண்ண சொல்றாங்க. அப்போ நாம என்ன பண்ணிக்கலாம்? இங்க என்ன நேச்சுரல் நம்பர் வரும்னு தெரியாது. அப்ப x1 x2 x3 x4 னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நோக்கம் x1 x2 x3 x4 கண்டுபிடிக்கணும். அதுவும் Gaussian elimination methodல. ஃபர்ஸ்ட் கார்பன் கன்சிடர் பண்ணலாம். ஃபார் கார்பன் per C5 அப்போ 5x1 இந்த டேர்ம்ல கார்பன் இல்ல இம்ப்ளைஸ் வந்திருக்கு. அப்போ கட்டாயமா ஈக்குவல் டு அந்த பக்கம் ஒண்ணுதான் இருக்கு. அப்போ 1x3 ஒரு கார்பன் தான் இருக்கு. அதுல கார்பன் இல்ல. அப்போ ஒரு ஈக்குவேஷன் கார்பனுக்கு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிட்டோம். பிளஸ் டேர்ம் எங்க வந்தா மைனஸ் 5x1 மைனஸ் x3 ஈக்குவல் டு 0. ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்தது ஹைட்ரஜன் கன்சிடர் பண்ணலாம். ஃபார் ஹைட்ரஜன் பாருங்க 8 ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப 8x1 இதுல H கிடையாது இம்ப்ளைஸ் வருது ஈக்குவல் டு இதுல H கிடையாது. அங்க பாரு 2 இருக்கு 2 ஹைட்ரஜன். அப்ப 2x4 எல்லாம் செகண்ட் டேபிள்ல டிவைட் ஆகுது. அப்போ டிவைட் ஈச் டேர்ம் பை 2 அல்லது 2 இங்க வந்தா டிவைட் பை 2 அப்படி கூட நினைச்சுங்க. 2 ஆல டிவைட் பண்ணோம்னா 4x1 equal to x4 பிளஸ் டேர்ம் இங்க வந்தா மைனஸ் 4x1 மைனஸ் x4 ஈக்குவல் டு அங்க எது இல்லைன்னா 0. இது செகண்ட் ஈக்குவேஷன். அடுத்தது ஆக்சிஜன் கன்சிடர் பண்ணலாம். ஃபார் ஆக்சிஜன் இதுல ஆக்சிஜன் கிடையாது. இதுல பாரு 2 ஆக்சிஜன் இருக்கு. அப்ப 2x2 இம்ப்ளைஸ் வந்துருச்சு ஈக்குவல் டு இதுல ஆக்சிஜன் இருக்கு 2 ஆக்சிஜன் இருக்கு. அப்ப 2x3 இதுல ஆக்சிஜன் இருக்கு 1. அப்ப 1x4 பிளஸ் x4 எனக்கு பிளஸ் இருக்கு. எல்லாம் இந்த சைடு கொண்டு வந்துருங்க. 2x2 பிளஸ்ங்க வரப்போ மைனஸ் 2x3 பிளஸ்ங்க வரப்போ மைனஸ் x4 ஈக்குவல் டு 0. ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ இந்த மூணு ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணலாம். ஃப்ரம் ஈக்குவேஷன்ஸ் 1 2 and 3 அதுல RHSல கவனிச்சீங்களா பூரா 0. அப்படின்னா அது என்னது? இந்த மூணு ஈக்குவேஷன் இது ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸ். அதாவது இந்த சிஸ்டம் என்னது? ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸ். ஏன்னா எல்லா கான்ஸ்டன்ட்டுமே 0. இப்போ ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் A எது கூட கம்பேர் பண்றோம்? வித் நல் மேட்ரிக்ஸ். ஏன்னா கான்ஸ்டன்ட் பூரா 0 இருக்கு. அதனால ஏங்கிறது அந்த x1 x2 x3 x4 அந்த வேரியபிள்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ் வச்சு ஃப்ரேம் பண்ணக்கூடிய மேட்ரிக்ஸ். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல x1 ஓட கோஎஃபிஷியன்ட் 5 x2வே கிடையாது. அப்ப 0. x3 ஓட கோஎஃபிஷியன்ட் -1 x4 கிடையாது 0. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து எடுத்து எழுதணும். அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன்ல x1 ஓட கோஎஃபிஷியன்ட் 4 x2 கிடையாது x3 கிடையாது. அப்ப 0 0. x4 ஓட கோஎஃபிஷியன்ட் -1. தேர்ட் ஈக்குவேஷன்ல x1 கிடையாது 0. x2 ஓட கோஎஃபிஷியன்ட் 2 x3 ஓட கோஎஃபிஷியன்ட் -2 x4 ஓட கோஎஃபிஷியன்ட் -1. கான்ஸ்டன்ட் பாருங்க 0 0 0. Gaussian elimination மெத்தட்னாலே எஸ்லான் ஃபார்ம்ல மாத்தணும். எஸ்லான் ஃபார்ம்ல என்னது? இந்த மெயின் டயகனல் ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட், தேர்ட் ரோல தேர்ட் எலிமெண்ட் இப்படி போறதான் மெயின் டயகனல் சொல்லுவோம். அந்த மெயின் டயகனலுக்கு கீழ இருக்கிறத பூரா 0 மாத்தணும். இப்போ அந்த process தான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை ஃபிக்ஸ்டா வச்சுட்டு அது கூட கம்பேர் பண்ணி கீழ ரெண்டையும் 0வா மாத்தணும். ஆல்ரெடி ஒன்னு 0 இருக்கு. அப்ப இந்த 4 மட்டும் 0வா மாத்துனா போதும். R1 அப்படியே 5 0 -1 0 0. R2 கவுனிங்க. இந்த 4 இந்த 5 கூட கம்பேர் பண்ணி 0 மாத்தணும். என்ன பண்ணணும்? அந்த 5 ஆல இதை மல்டிப்ளை பண்ணி இந்த 4 ஆல இதை மல்டிப்ளை பண்ணா 2 20 20 ஆயிரும். ஏதாச்சும் ஒன்று சைன் மாத்திரம் வேலை முடிஞ்சது. நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இதை 5 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 × 4 20. அதை
இந்த நம்பர் -4 ஆல மல்டிப்ளை பண்ணலாம். அதான் சைன் மாத்தி -4 × 5 -20. அப்ப -20 + 20 ஆட் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா 0வா மாறிடும். R2 implies என்ன மாற்றம்? இத 5 ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். 5R2. அதைய -4 ஆல மல்டிப்ளை பண்றோம். -4R1. ரஃப் ப்ராசஸ் கவனிங்க. R2 பூரா 5 ஆல மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் R2. பூரா 5 ஆல மல்டிப்ளை பண்ணா 20 0 0 -5 0. அடுத்தது R1 பூரா -4 ஆல மல்டிப்ளை பண்ணணும். -4 × 5 -20 -4 × 0 0 -4 × -1 +4. அப்ப 2 0 0. ஏன்னா -4 × 0 0 -4 × 0 0. இப்ப எல்லாம் ஆட் பண்ணுங்க. 20 -20 0 0 + 0 0 0 + 4 4 -5 + 0 -5 0 + 0 0. R3 அப்படியே ஏன்னா பாரு ஆல்ரெடி 0ல இருக்கு. 0 2 -2 -1 0. அடுத்தது என்ன பண்ணணும்? செகண்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட்டை ஃபிக்ஸ்டா வச்சுட்டு அது கூட கம்பேர் பண்ணி கீழே இருக்கிறத 0வா மாத்தணும். கம்பேர் பண்றப்ப எப்பவுமே அது நான் ஜீரோ எலிமெண்டா இருக்கணும். ஆனா அது என்னவா இருக்குது? 0 இருக்குது. அப்ப ரொம்ப சிம்பிள். இந்த 2 ரோவை இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டா வேலை முடிஞ்சது. என்ன பண்ண போறோம்? இன்டர்சேஞ்சிங் செகண்ட் ரோ அண்ட் தேர்ட் ரோ. R2 and R3. அப்போ ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே 5 0 -1 0 0. அதுக்கப்புறம் இன்டர்சேஞ்ச் பண்றோம். 0 2 -2 -1 0. அப்புறம் அதாவது R3 R2 எழுதியாச்சு. இப்போ R2 R3 எழுதணும். 0 0 4 -5 0. இப்போ இத பாருங்க. எஸ்லான் ஃபார்ம்ல மாறிடுச்சு. மெயின் டயகனல் கீழ இருக்கிறது பூரா 0வா இருக்கு. இட் இஸ் இன் எஸ்லான் ஃபார்ம். இப்போ A ஓட ரேங்க் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ரேங்க் ஆஃப் A. ஏங்கிறது இத பாருங்க. இந்த லைனுக்கு இந்த பக்கம் இருக்கிறது. அப்ப இது பூரா A. அத மறைச்சுக்கோணும். எல்லா எலிமெண்ட் 0 வந்தா தான் 0 ரோ. ஒரு எலிமெண்ட் வித்தியாசமா இருந்தால் நான் 0 ரோ. அப்ப இது நான் 0 ரோ, இதுவும் நான் 0 ரோ, அதுவும் நான் 0 ரோ. அப்ப 3 நான் 0 இருக்குது. அப்ப ரேங்க் ஆஃப் A 3. அதே மாதிரி ரேங்க் ஆஃப் A1 ஒட்டுமொத்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். பாருங்க நான் 0 ரோ. ஏன்னா எல்லாமே 0 வரல. இது நான் 0 ரோ, அதுவும் நான் 0 ரோ. அப்ப ரேங்க் ஆஃப் A1 3 தான். ரேங்க் ஆஃப் A ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் AO ஈக்குவல் டு 3. நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் பாருங்க கொஸ்டின்ல. x1 x2 x3 x4 4 அன்னோன்ஸ் இருக்குது. அப்ப ரேங்க் 2 ஈக்குவலா இருக்குது. ஆனா நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் விட கம்மியா இருக்கு. 4 விட கம்மியா இருக்கு. லெஸ் தென் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் எவ்வளோ? 4. இப்படி ரேங்க் ஈக்குவலா இருந்து நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் விட கம்மியா இருந்தாலே சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட். It has infinitely many solutions. அதே சமயம் இது ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனா இருக்கிறங்காட்டி அந்த இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷனுக்கு இன்னொரு பேர் என்னது? நான் ட்ரிவியல் சொல்யூஷன். The solution is non-trivial solution. இப்படி டயலாக்ல கரெக்டா எழுதிட்டு கடைசியில இந்த எஸ்லான் ஃபார்ம் மேட்ரிக்ஸ் போகணும். இதுதானே எஸ்லான் ஃபார்ம். அதுல ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுங்க. 5x1 ஏன்னா வேரியபிள்ஸ் xyz இல்ல. x1 x2 x3 x4 அப்படிதான் இங்க இருக்குது. அதனால 5x1 plus 0x2 எழுத தேவையில்ல. -1x3 plus 0x4 தேவையில்லை. ஈக்குவல் டு 0. இது ஈக்குவேஷன் நம்பர் 4. ஏன்னா ஆல்ரெடி 1 2 3 கொடுத்துட்டோம். அடுத்தது 0x1 plus 2x2 minus 2x3
minus x4 equal to 0. இது equation number 5. அடுத்தது 0x1 plus 0x2 plus 4x3 minus 5x4 equal to 0. இது equation number 6. இப்போ listen very carefully. 3 equations இருக்கு. அந்த எஸ்லான் ஃபார்ம்ல இருந்து 3 ஈக்குவேஷன்ஸ் எழுத முடிஞ்சது. அப்படின்னா 3 அன்னோன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். எத்தனை ஈக்குவேஷன் விசிபிளா இருக்குதோ அவ்வளோ அன்னோன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஆனா கொஸ்டின்ல மொத்தம் எத்தனை அன்னோன்ஸ்? 4 அன்னோன்ஸ். x1 x2 x3 x4 4 அன்னோன்ஸ் இருக்கு. ஆனா 3 ஈக்குவேஷன்ஸ் தான் விசிபிள். அப்போ 3க்கு 3 சரியா போச்சு. ஒன்னு மிச்சம் இருக்குது. ஒன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஒண்ணுக்கு ஏதாவது ஒரு வேற பேர் வச்சுக்கோங்க. அந்த ஒன்னு x4 ன்னு எடுத்துக்கலாம். லெட் x4 equal to அது k நேம் கொடுத்துக்கலாம். இங்க என்ன முக்கியம்னா k belongs to real number கிடையாது. real number except 0. அதாவது 0 தவிர மீதி எது வேணா வரக்கூடிய ரியல் நம்பர். ஏன்னா இதெல்லாம் 0 ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதோடைய ஒரிஜினல் மீனிங் மாறிடு. அதனால ரியல் நம்பர் எக்ஸப்ட் 0. இப்போ ரிவர்ஸ்ல போங்க. 6th ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஈக்குவேஷன் 6 implies x4 க்கு பதிலா k 4x3 minus 5 x4 க்கு பதிலா k equal to 0. minus 5k அங்க போனா plus 5k. அப்ப x3 equal to 5k by 4. அடுத்தது ஈக்குவேஷன் 4 க்கு போய்க்கலாம். ஈக்குவேஷன் 4 implies சொல்லுங்க 5x1 minus x3. x3 என்ன கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம்? 5k by 4 equal to 0. பாருங்க equal to 0. மைனஸ் அங்க போறப்போ plus 5x1 equal to plus 5k by 4. 5 cancel. x1 என்ன கிடைச்சிருச்சு? k by 4. அடுத்தது 4 over 6 over 5 இருக்கு. ஈக்குவேஷன் 5 implies 2x2. இனி x2 கிடைக்கலையா? பாருங்க x4 இருக்கு, x3 இருக்கு, x1 இருக்கு. ஆமா x2 தான் கிடையாது. அப்ப அதை அப்படியே எழுதிக்கலாம். 2x2 minus 2x3. x3 என்னது? 5k by 4. minus x4. x4ங்கிறது k. அப்ப minus k equal to 0. 2x2 equal to இதை செகண்ட் டேபிள்ல கேன்சல் பண்ணா 2 1 டைம், இங்க 2 டைம்ஸ். மைனஸ் k அங்க போறப்போ பிளஸ் k, மைனஸ் 5k by 2 அங்க போறப்போ பிளஸ் 5k by 2. கீழே எது இல்லைன்னா 1. அப்போ டிஃபரெண்ட் டினாமினேட்டர் எல்சிஎம் எடுத்துக்கலாம். 2x2 equal to 2 into k 2k plus 5k into 1 5k. அப்போ 2k plus 5k 7k by 2 into 2 அங்க வரப்போ divided by 2. x2 equal to 7k by already ஒரு 2. அப்போ 2 into 2 4. இப்போ எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். x1 x2 x3 x4. அப்போ சொல்யூஷன் இஸ் x1 equal to என்னது? k by 4, x2 equal to 7k by 4, x3 equal to 5k by 4, x4 equal to k. அது நம்மள அஸ்யூம் பண்ணிருந்தோம் x4 k ன்னு. இப்போ கவுனிங்க, இந்த x1 x2 x3 x4ங்கிறது நேச்சுரல் நம்பர்ஸ் எழுதாலும் சரி அல்லது பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் எழுதாலும் சரி எல்லாம் ஒண்ணுதான். சின்ஸ் x1 x2 x3 x4 are positive numbers, positive integers. இப்போ kங்கிறது ரியல் நம்பர் எக்ஸப்ட் 0ன்னு சொல்லிட்டோம். ஆனா x1ங்கிறது என்னது? நேச்சுரல் நம்பர். அப்ப இங்க கீழே 4 இருக்குது. kக்கு என்ன வேல்யூ கொடுக்கறப்போ அது நேச்சுரல் நம்பரா வருங்கிறது யோசிக்கணும். வெரி சிம்பிள். கீழே என்ன இருக்குது? 4. அப்போ மேல 4 ஆல டிவைட் ஆகுற மாதிரி நம்பர் கொடுக்கணும். அப்ப நம்ம கேக் 4 கொடுத்துக்கலாம். கேக் 4 கொடுத்தோம்னா 4 by 4 என்னது? 1 நேச்சுரல் நம்பர் மாதிரி. பாரு எல்லா டினாமினேட்டர் 4 இருக்கு. அப்ப நேச்சுரல் நம்பர் வரக்கு என்ன ஒரே வாய்ப்பு இங்க
நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நம்ம என்ன வாய்ப்பு பயன்படுத்துறோம்? கேக்கு 4 கொடுக்கிறோம். அப்பதான் x1, x2, x3, x4 நேச்சுரல் நம்பரா மாறும். let x1 equal to x1 கேவா k equal to 4. கேக்கு 4 னு கொடுக்கிறோம். அப்போ x1 என்னவா மாறிரு? கேக்கு 4 4 by 4 1 x2 4 4 கேன்சல் 7. அடுத்தது x3 கேக்கு 4 4 அந்த 4 இந்த 4 கேன்சல் அப்ப வெறும் 5. x4 க்கு 4 னு கொடுக்கிறோம். கீழ இது இல்ல அப்ப அந்த 4 அப்படியே இருக்கு. இப்போ ஈக்குவேஷன்ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். x1 க்கு பதிலா 1 1 C5H8 பிளஸ் x2 x2ங்கிறது என்னது 7 7O2 gives x3 x3 என்னன்னு முடிச்சுக்கிறோம் 5 5CO2 பிளஸ் x4 என்னன்னு முடிச்சுக்கிறோம் 4 4H2O. இதுதான் பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். இஸ் த பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன். இப்ப நம்ம ஆன்சர் கரெக்டா தப்பான்னு செக் பண்ணிக்கலாம். கார்பன் இங்க எவ்வளவு இருக்கு 5. அந்த சைடு பாருங்க 1 into 5 5 5 கார்பன் 5 இருக்கு. 5 equal to 5 கரெக்ட். ஹைட்ரஜன் பாருங்க இங்க 8 இருக்கு. அங்க 2 into 4 8. அப்ப ஹைட்ரஜன் ரெண்டு பக்கம் பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஆக்சிஜன் பாருங்க 7 into 2 14. அங்க 5 into 2 10. இங்க 1 தான 1 into 4 4. அப்போ 10 plus 4 14 14 equal to 14. அதுவும் காம்பன்சேட் பேலன்ஸ் ஆயிடுச்சு. அப்போ our answer is exactly correct.